வெல்கம் டு இல்லத்தரசி உலகம். நான் ஒரு சுவையில் கொள்ளு சட்னி செய்கிறது எப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த சட்னி ரைஸ், களி, தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எடுத்து வச்சுருக்கிற கொள்ளை நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, படத்தில் காட்டுற மாதிரி. சின்ன வெங்காயம் 4, தக்காளி 1, காரத்துக்கு ஏற்ற மிளகாய் 2 பல் பூண்டு, கொத்தமல்லி சிறிதளவு, உளுந்து சிறிதளவு, வானலில் சிறிது எண்ணெயை விட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தேங்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா வதக்கியிருக்கணும். ஒரு மிக்சியில் வறுத்து வச்சுருந்த கொள்ளு எடுத்துக்கணும். வதக்கி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, சிறிதளவு புளி இதெல்லாம் சேர்த்து உப்பு சிறிதளவு தேவைக்கேற்ப எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைக்கணும். நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அரைச்சி முடிச்சதும் சிறிதளவு வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்கணும். தாளிச்சதும் அரைச்சி வச்ச மிக்சியில் இருக்கிற அந்த கொள்ளு சட்னியை வானலில் ஊற்றி ஒரு வதக்கி எடுத்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.